பஞ்சமி திதி அப்படின்னா என்ன சார்? அதுல பிறந்தவங்களுடைய ஜாதகம் எப்படி அமையும்? அவங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் என்ன? அவங்களுக்கான சவால்கள் என்னவா இருக்கும்? பஞ்சமி திதி, இந்த திதியிலேயே என்ன அப்படின்னா, இந்த பஞ்ச பூதங்கள் அப்படிங்கிறது 5. திதி, பிரதமை, துதியை, திருதியை, சதுர்த்தி, பஞ்சமி. இந்த 5ஆம் இடம் என்பது குழந்தை, பஞ்ச பூதம் என்பது 5. பஞ்சமி திதியில யாராவது ஒருத்தர் பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய குடும்பத்துல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அடிக்கடி ரொம்ப முக்கியமாக வேணும். ஏன்னா 5ஆம் இடம் தான் குலதெய்வம். பஞ்சம தேதியில் பிறந்துக்கிறவங்க தான் குலதெய்வத்தை போய் கும்பிடணும். அப்படி பஞ்சம தேதியில் போய் அவங்க குலதெய்வத்தை கும்பிடலினா தான் அந்த வீட்டில் தரித்திர தோஷங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு காரணம். எவ்வளவு சம்பாரித்தாலும் எனக்கு பத்தலைங்க, எவ்வளவு நான் தொழில் பண்ணி வாழ்க்கையில் பெரிய லெவலில் நான் வாழ்கிறேன், அதுவும் எனக்கு சரியாக வரல, எவ்வளவோ உழைச்சோம், 10 வருஷமாக பாடுபடுறோம், பெரிய முன்னேற்றம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்வதற்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த திதியைத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. அப்போ அந்த முன்னோர்கள் அந்த பஞ்சமி திதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தால் அவங்க வீட்டில் குலதெய்வமே ஒரு சிலை செஞ்சு, இல்லை ஒரு பிள்ளையார் பிடிச்சு, இல்லை ஒரு களிமண் எடுத்து, இல்லை குலதெய்வம் மண் எடுத்து வீட்டில் வச்சு டெய்லி தினந்தோறும் ஒரு சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு, ஒரு செடியிலேருந்து பூ பறித்து குலதெய்வத்தை கும்பிட்டு போனால் தான் பஞ்சமி திதி வேலை செய்யுமா. ஐயா, அவங்களுக்கு ஜாதகத்தில் இந்த 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட அவங்களும் இதை செஞ்சே ஆகணுங்களா? ஆமாங்க, கரெக்டுங்கம்மா. 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் குலதெய்வத்தை கும்பிடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி. 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தால் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் குலதெய்வத்தை நீங்கள் கும்பிடும்போது என்னாகுன்னா, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த சந்ததிக்கு நீங்கள் புண்ணியத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அதுக்கு நீங்கள் 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது குலதெய்வத்தை இன்னும் பலப்படுத்தி வச்சிங்கன்னா ஒரு 7 தலைமுறைக்கு குலதெய்வம் நம்மளை விட்டு போகாமல் நம்ம வம்சத்தை காப்பாற்றிட்டு வரும். அதுக்காகத்தான் அந்த காலத்தில் 7 தலைமுறையை முன்னோர்கள் அதை உருவாக்கி வச்சாங்க. அப்போ இதெல்லாமே எங்கே வருது அப்படின்னா பஞ்சமி திதிக்குள்ளே தான் இந்த ரகசியம் இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த திதியில் மிகப்பெரிய யோகம் என்னென்னா, யாராவது பஞ்சமி திதியில் பிறந்தால் அந்த வீட்டில் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் விருத்தி ஆகிறதுக்காகத்தான் பஞ்சமி திதி. அப்போ செய்யும் தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாகணும். புதிய தொழில் ஆரம்பிக்கணுன்னா அவங்க பஞ்சமி திதியில் ஆரம்பித்தா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா. ஏன்னா பஞ்சபூதம் அது. நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் ஜாதக ரீதியாக அது வந்திருக்கு. அப்போ முன்னோர்கள் ஏதோ அந்த காலத்தில் இந்த பஞ்சமி திதியில் ஏதோ ஒரு ரகசியத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்காங்க.